அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது மக்கள் மீது சுமை சுமத்தாம இன்னைக்கு நிர்வாக சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு 5,38,000 கோடி 5 வருஷம் முடிகின்ற பொழுது கடன் வாங்கிடுவாங்க. இன்றைக்கு எல்லா மக்களையும் கடன்காரன் ஆக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசு. இவர்கள் ஆட்சியில் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, 21ஆம் ஆண்டு வரை 73 ஆட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த பொழுது மொத்த கடன் 2021ஆம் ஆண்டு 5,18,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுல 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி வாங்குவாங்க. 5,38,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இப்படி நாட்டு மக்களை கடனாக்கிய அரசு தொடர வேண்டுமா? இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டணும். ஏதோ நான் வந்துட்டு போறேன் பேசிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. இப்போ 5,38,000 கோடி உங்க தலையில தான் வந்து வெடி போகுது. என் தலை மேல, உங்க தலை மேல, எல்லா தலை மேலையும் இதை பிரிச்சு தான் வேணும். எப்படின்னா வரி போடுவோம். வரி போட்டுதால கடனை திருப்பி கட்ட முடியும். நீங்க ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, 2 மாசம் டியூ கட்டலைன்னா வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. வீட்டு கடன் வாங்குறீங்க பேங்க்ல, 4 மாசம் டியூ கட்டல சீல் வச்சிருவாங்க. அப்படித்தான் அரசாங்கமும் வேறு இடத்துல இருந்து கடன் வாங்கினா முறையா செலுத்தலாம் நடவடிக்கை எடுப்பாங்க. அதற்காக இருக்கின்ற அரசாங்கம், திமுக அரசாங்கம் தொடர்ந்தா மக்கள் மீது இருக்கின்ற வரி மேலும் கூடுதலாக்கி மக்களை அன்னக்காவடி ஆக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா?